பெரும் பவுலும் யோவானும் அங்கே, பின்னும் முற்பிதாக்கள அப்போஸ்தலரும். பெரும் பவுலும் யோவானும் அங்கே, பின்னும் முற்பிதாக்கள அப்போஸ்தலரும். இரத்த சாட்சிகளும் திரளாய் கூட, இரத்த சாட்சிகளும் திரளாய் கூட, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ சொல்லின் மனமே. நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே என் இயேசுவோடு. பரிசுத்த கோட்டம் இயேசுவை போற்றி, பாடி மகிழ்ந்தாடி அங்கே கூடிட, பரமானந்த கீதம் அங்கெழும்ப, பரமானந்த கீதம் அங்கெழும்ப. நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ சொல்லின் மனமே. நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே என் இயேசுவோடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே மறுபடியும் தேவ சமூகத்தில் சேர்வதற்கு கர்த்தர் கொடுத்த நல்ல பாக்கியத்திற்காக ஆயிரம் ஆயிரம் கோடி துதிகளை செலுத்தி உங்களோடு கூட மறுபடியும் வேத வசனத்தோடு கூட இடைபட கர்த்தருடைய ஆவியானவர் நம்மிலே பெரிய இணக்கத்தை உண்டு பண்ணுவாராக. என்னைக்கும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் பொழுது அல்லது தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லும் பொழுது சபையை குறித்தோ சபையினுடைய காரியங்களை குறித்தோ அல்லது என்ன கூட்டம் இப்படிப்பட்ட மக்கள் என்று சொல்லி குறித்து தீர்மானிப்பதற்கும் குறைவாக எண்ணுவதற்கும் தாழ்வாக எண்ணுவதற்கும் சந்தர்ப்பங்கள் இல்லை. அதற்கு காரணம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் வைத்திருக்கிற கிருபைகள், அவர் வைத்திருக்கிற தீர்மானங்கள் கண் காணாதவைகளாக காது கேளாதவைகளாக ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் தோன்றாதவைகளாக இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். மாத்திரமல்ல, அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் இரக்கத்தை காண்பிக்க தொடங்கினார். தடுத்து நிறுத்துகிறவன் ஒருவனும் இல்லை, அல்லது இதை எடுத்து அவருக்கு கொடுங்கள் என்று சொல்லி அந்த காரியத்தை கொடுத்து வைத்து பார்ப்பதற்கு ஒருவரும் இல்லை. காரணம், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இறக்கப்பட்டால் இறக்கப்பட்டதுதான். ஆகவே ஒருவர் இந்த சபையை சேர்ந்தவர்கள் இப்படி, அந்த விசுவாசிகள் அப்படி என்று சொல்லுவதற்கில்லை. வேதத்தில் எழுதின வார்த்தைகளை நீங்கள் கவனிக்கும் பொழுது நடந்த சம்பவங்கள், அநேக உண்மை சம்பவங்களை இந்த வேதத்தில் ஆவியானவர் அப்படியே எழுதினார். அவர் எழுதி வைத்ததற்கு ஒரே ஒரு காரணம், நீங்களும் நானும் அவைகளிலே பழகிக் கொள்வதற்காக, அவைகளை முற்றுமாய் கடைபிடிப்பதற்காக. ஆகவேதான் தீமோத்தேயு பவுல் எழுதும் பொழுது ஒரு நேர்த்தியான பாகத்தை எழுதி வைத்தார். தேவனுடைய மனுஷன் தேறினவனாய் இருப்பதற்கும் எந்த நற்கிரிகளையும் செய்ய தகுதியுள்ளவனாய் இருப்பதற்காக வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவரால் அருளப்பட்டது என்று எழுதியிருக்கிறது. அவருக்கு கன மகிமை உண்டாகட்டும். அப்போ என்னுடைய அனுபவங்கள், நம்முடைய அனுபவங்கள், விசுவாசத்தில் தோன்றுகிறவர்களின் அனுபவங்கள் மற்ற பரிசுத்தவான்களை போல வேதத்தில் நடந்த சம்பவங்களை உற்று பார்த்து அவைகளோடு கூட இணைத்து என்னிடத்தில் இவைகள் நிறைவேற்றம் உண்டா, அல்லது என்னிடத்தில் இந்த குறை இருக்கிறதா, அல்லது என்னிடத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் காணப்படுகிறதா என்று சிந்திப்பதற்கும் யோசிப்பதற்கும் அவைகளின்படி நடப்பதற்கும் ஆக எழுதப்பட்ட இந்த வேத வசனங்கள் இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்படட்டும். நான் வேத வசனத்திலிருந்து மத்திய 9ஆம் அதிகாரம் 28, 29 2 வசனங்களில் எழுதின 2 ஆட்களை குறித்து இன்றைக்கு நம்முடைய நினைவிற்கு கொண்டு வருவோம். நமக்கு கிடைத்திருக்கிற இந்த கொஞ்ச நேரத்தில் ஒரு சிறு சிறு ஆலோசனைகளாக வேத வசனங்களை நாம் உற்று பார்த்து அவைகளிலே நம்மை பழக்க வைப்பதற்கு தேவன் நம்மோடு கூட இடைப்படுவாரானால் மிகவும் இந்த நாட்கள் நமக்கு பிரயோஜனம் உள்ளதாயிருக்கும். இங்கு அவருக்கு பின்னால் அவரை கூப்பிட்டு கொண்டு வருகிற 2 பிறவி குருடர்களை நாம் பார்க்கலாம். இவர்கள் 2 பேரும் முழுமையான பார்வையற்ற மக்கள். எப்படி இதை தெரிந்தார்கள், எப்படி ஆண்டவரை அறிந்தார்கள் என்று அறிய முடியவில்லை. அவர்கள் எத்தனையோ பேர் கேள்வி சொல்லி இருக்கலாம், எவ்வளவோ பேர் இந்த சம்பவங்களை பேசிக் கொண்டிருக்கிறதை கேட்டிருக்கலாம், அல்லது சுகமான குருடர்கள் அவர்களுக்கு சொல்லியிருக்கலாம், அல்லது ஆண்டவர் இப்படித்தான் என்று, இப்படி ஒருவர் இருக்கிறாராம் என்று அவரை குறித்து அவர்கள் சொல்லியிருக்கலாம். இந்த சம்பவங்களை கேட்டவர்கள் இயேசு நடந்து போகிற காரியங்கள் வரைக்கும் கவனித்து அவர் நடந்து போகும் பொழுது
அவரை கூப்பிட்டு எமக்கு சித்தமானால் எங்களை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று, எங்களுக்கு பார்வை கொடுக்க உம்மால் ஆகும் என்று கதறத் தொடங்கினார்கள், கூப்பிடத் தொடங்கினார்கள். இந்த காரியத்தை குறித்து நாம் கொஞ்சம் ஆழமாக அல்லது நம்முடைய சிந்தனைகளை முழுமையாக்கி நாம் சிந்திக்க தொடங்குவோமானால், கூப்பிட்டு கொண்டு வருகிறவர்களை அவர் காணாதவர் போல் வந்து கொண்டிருக்கிறார். அவர் வந்தார், அவர்கள் கூப்பிட்டார்கள். நீங்கள் வேத வசனத்திலே வாசித்து பாருங்கள். அவர்கள் கூப்பிடுகிறார்கள், கூப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். இயேசு நடந்து வந்து கொண்டே இருக்கிறார். வீட்டுக்கு வரும் வரைக்கும் என்று எழுதியிருக்கிறது. அந்த பாகத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர்கள் கூப்பிடுகிற தூரமும் வீடும் எவ்வளவு என்று எழுதவில்லை. ஆனால் ஒரு பெரிய இடைவெளி இருந்திருக்கிறது. அவர்கள் கூப்பிட்டு கொண்டு வருகிறார்கள். இவர் அதை காணாதவர் போல் வருகிறார். வீடு வரைக்கும் கூப்பிடுகிறார்கள். ஒரு பெரிய இடைவெளி இந்த வேத வசனத்தில் எழுதியிருக்கிறது. அவர்களை பார்த்து அவர் கேட்கிறார், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா? ஒரே ஒரு கேள்வியோடு அவருடைய சுகம் முழுவதையும் அங்கே அடக்கி வைக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் இந்த காரியங்களை குறித்து அவர்களை குறித்து நாம் சிந்திப்பதற்கு முன்பு முதலாவது நம்மை நாமே சிந்திக்க தொடங்கினாலே நமக்கு இவைகள் தென்படும். உபத்திரவம் என்று ஜெபிக்கிறோம், கஷ்டம் என்று கூப்பிடுகிறோம், கடன் தொல்லை என்று அழுகிறோம், மகன் மனமாறவில்லை என்று சொல்லுகிறோம், மகள் மனமாறவில்லை என்று சொல்லுகிறோம், எங்களுடைய வாழ்க்கையில் இப்படி போராட்டங்களே இருக்கிறது என்று சொல்லுகிறோம், சோதனை மேல் சோதனை எங்களுக்கு தாங்க முடியவில்லை என்று சொல்லுகிறோம், ஆண்டவரை தேடினோம், இனி அவருடைய சித்தம் தான். இப்படி எல்லாம் பலவிதமான காரியங்களை ஆண்டவரை குறித்து நாம் பேசிக்கொண்டேதான் இருக்கிறோம். பேசிக்கொண்டிருக்கிற நம்மை பார்த்து அவர் நம் அருகில் நின்று, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாயா? ஒரு வார்த்தையை கேட்பாரானால், நான் சொல்ல போகிற பதில் என்ன என்பதை இப்பொழுது நாம் சிந்திக்க தொடங்கினாலே நம்முடைய விசுவாசத்தின் அளவு நமக்கு வெளிப்பட்டுவிடும். வேதம் சொல்லுகிற காரியத்தை கவனியுங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நேர்த்தியான ஒரு பாகம் உண்டு. விசுவாசம் இல்லாமல் இருப்பது தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். இப்ப விசுவாசிக்கிற எனக்கு அது பலன் கொடுக்கும் என்று எழுதியிருக்கிறது. வேதத்தை வாசித்து பாருங்கள். அந்த வார்த்தைகளை மறுபடியும் இன்னொரு முறை உங்கள் நினைவிற்கு கொண்டு வாருங்கள். நான் விசுவாசத்தோடு அவரை தேடுவேனானால் விசுவாசிக்கிற எனக்கு என்னுடைய விசுவாசம் பலன் கொடுக்கிறது என்று எழுதியிருக்கிறது. இந்த கொடுக்க வேண்டிய இந்த பலன் அல்லது நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய இந்த பலன் எதில் அடக்கப்பட்டிருக்கிறது? தேவனுடைய வல்லமையில் என்று நான் சொல்லலாம், அல்லது தேவனுடைய பலத்தில் என்று சொல்லலாம், அல்லது தேவனுடைய மகத்துவத்தில் என்று சொல்லலாம். எப்படி என்றாலும் நான் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் இந்த வேத வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், தேடுகிற எனக்கு பலன் வேண்டுமானால் அல்லது பலன் உண்டாக வேண்டுமானால் என்னுடைய விசுவாசம். நான் வாயை திறந்து ஆரம்பித்தால் சில சமயத்துல நம்ம விசுவாசிகள் வாயை திறந்துட்டாங்கன்னா தங்களுடைய முழு விசுவாசத்தையும் தங்களுடைய முழு நீதியும் முழுமையா இருக்கிறது என்று நிரூபிக்கிறதற்கு எத்தனை பாடுபடுகிறார்கள். அன்றைக்கு அது போல இருந்தது, இன்றைக்கு இது போல இருந்தது, அன்றைக்கு அது போல அழுதேன், அன்றைக்கு இது போல செய்தேன், அன்றைக்கு ஆண்டவர் என்னை நடத்தினார், நான் நம்பினேன், இதையெல்லாம் சொல்லிக்கொண்டே வருவார்கள். ஆனால் ஒரு சின்ன சங்கடங்கள் அல்லது ஒரு பெரிய உபத்திரவம் என்று தீராததாய் என்று சொன்னால் மரணத்துக்கு ஏதுவானதாய் நேரிட தொடங்கிவிட்டால் போதும். விசுவாசம் ஓடி ஒளிவதற்கு அங்கு இடமே இருக்காது. அவங்க வீட்டுல இடமே இருக்காது. அவங்க விசுவாசம் எங்க ஓடி ஒளிஞ்சிருக்கு கண்டுபிடிக்கலான்னு தேடினாலும் வீட்டுக்குள்ள ஒளியறதுக்கு கூட விசுவாசத்துக்கு இடம் இருக்காது. அவ்வளவு காரியங்களை சொல்லிவிடுவார்கள். வேதத்தை வாசித்து பாருங்கள். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் விசுவாசம் கிரியையுள்ளதா இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. இப்போ எனக்குள் இருக்கிற ஒரு விசுவாசம் அல்லது நான் நம்பிக்கை கொண்டிருக்கிற ஒரு நம்பிக்கை அல்லது நான் தேவன் மேல் பற்றுதலா இருக்கிற காரியத்தினுடைய கிரியை வெளிப்பட வேண்டும். அது முதலாவது நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிற ஒன்று. இப்ப கிரியை வெளிப்பட வேண்டுமானால் நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். விசேஷமாக வாக்குத்தத்தம் என்று இப்போ புதிதாக ஒரு காரியத்தை செய்திருக்கிறார்கள். குறைய சொல்லல, நம்முடைய அனுபவத்திற்கு நம்முடைய புரிந்து கொள்ளுதலுக்கு நான் சொல்லுகிறேன். நான் ஒரு ஐயாவிடத்துல என்னுடைய சபையினுடைய காலன்று ஒன்று கொடுத்தேன். இந்த காலன்றை வாங்கின உடனே அவர் அடுத்தது என்னிடத்தில் கேட்கிற வார்த்தை, வாக்குத்தத்தம் அது எங்கேன்னு கேட்டார். நல்ல வேளை என்கிட்ட ஒரு பொண்ணு நின்றுட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணு சடார்னு ஒரு வார்த்தையை சொல்லிச்சாங்க.
ஐயா எழுதின எல்லா வார்த்தைகளும் நமக்கு வாக்குத்தத்தம் தான். அது அல்ல, அது இப்ப புது புது காரியங்கள். அதுவும் ஒரு வீட்டிலே நான் ஜெபத்திற்காக போகும் பொழுது அங்கு எழுதப்பட்ட வாக்குத்தத்த வார்த்தைகளை கவனித்தேன். பாதி வசனம் பாதி இவங்களுடைய வசனம், ரெண்டு சேர்ந்து மொத்தமாய் ஒரு வாக்குத்தத்தம். எது வாக்குத்தத்தம்? அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? ஆண்டவர் இந்த வருஷம் என்ன எனக்கு என்ன சொல்லியிருக்கிறார்? ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லியிருக்கிறார்? ஆண்டவர் சொல்லி இருக்கிறது எல்லாம் நல்லதுதான். ஆனால் என்னிடத்தில் அந்த ஆண்டவர் சொல்லி இருக்கிற காரியங்களை பெற்றுக்கொள்ளத்தக்க கிரியையை காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். சில சந்தர்ப்பத்துல இந்த ஆட்கள் எல்லாம் நீங்க கவனிச்சீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆலயத்துக்கு போக மாட்டாங்க, ஆராதனையை கவனிக்க மாட்டாங்க, கர்த்தருடைய காரியத்தை குறித்த விஷயத்தில் ஜாக்கிரதை, ஞானமா நடக்கணும் பாஸ்டர், எல்லா காரியத்திலும் ஞானமாய் நடக்கணும் அப்படி சொல்லி தங்களுடைய காரியங்களை அப்படி அடக்குவார்கள். ஆனால் ஒரு போதகர் உள்ளே நுழைந்து விட்டால் போதகர் யாரும் உண்மையாய் வருத்தப்பட வேண்டாம். போதகர் உள்ளே நுழைந்து விட்டவுடன் தரிசனங்கள் வெளிப்படும், சொப்பனம் வெளிப்படும். இந்த காரியங்கள் உனக்கு இப்படி ஆகும், இப்படி ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படி எல்லாம் சொல்லுகிற அநேக காரியங்களை நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, விசுவாசம் பலன் தரும் என்று எழுதியிருக்கும் பொழுது விசுவாசமே இல்லாத ஒரு மனிதனுக்கு பலன் கொடுப்பது எது? ஒரு கேள்வி அப்படியே கேட்டு பாருங்கள். சபையை கேளுங்கள், விசுவாசியை கேளுங்கள், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையை நீங்கள் உங்களை கேட்டு பாருங்கள். விசுவாசத்தின் கிரியை என்னிடத்தில் இல்லாமல் இருக்கும் பொழுது விசுவாசத்தின் பலன் எனக்கு எப்படி கிடைக்கும்? நீங்கள் தேடுகிறவர்களுக்கு பலன் உண்டு என்று எழுதியிருக்கிறது. விசுவாசத்தோடு தேடுகிறவர்களுக்கு பலன் உண்டு என்று எழுதியிருக்கும் பொழுது விசுவாசத்தின் கிரியையே என்னிடத்தில் இல்லாமல் இருக்கும் பொழுது எப்படி எனக்கு பலன் கிடைக்கும்? வேதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால்தான் அந்த வேத வசனம் உங்களுக்கு முழுமையாய் புரியும். பந்தி கிடையாது, ஆராதனை, கஷ்டம் வந்த ஆராதனை, நெருக்கடி வந்தால் ஆராதனை, முழங்கால வழி வந்தால் ஆராதனை, தலையில கட்டி வந்தால் ஆராதனை, விடாத ஆராதனை, கட்டி கரையும் வரைக்கும் ஆண்டவரே நான் உபவாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், வாயை திறந்துட்டாங்கன்னா விசுவாச வார்த்தையை அள்ளி வீசிடுவாங்க. அப்போ அவரால் எல்லாமே என்ன ஆகும்? அவர்தான் வானத்தை படைத்தவர், பூமியை படைத்தவர், எல்லாம் அந்த நேரத்துக்கு கொட்டுவார்கள். கர்த்தரிடத்தில் பலனை எதிர்பார்ப்பார்கள். பலன் இல்லாத பட்சத்தில் அப்புறம் அவர் தான் என்ன செய்வார்? அவர்தான் என்ன செய்வார்? எனக்கு தெரிந்த ஒரு அருமையான தாய் இருந்தாங்க. ஒரு முறை சபையில எழுந்து சாட்சி சொல்லுவாங்க, ரொம்ப அருமையான சாட்சி சொல்லுவாங்க. சாட்சி சொல்லிட்டு அப்புறம் நான் என்ன ஜெபம் பண்ணாலும் அப்படியே இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா சொல்லுவாங்க, நான் ஒருத்தியா இந்த நோயாளி, எத்தனை தேசத்துல, எத்தனை உலகத்துல, எத்தனை கண்டத்துல, எங்கெங்கெல்லாம் இந்த அதாவது வானம் முளைத்த வையகம் முழுவதும் எத்தனை நோயாளி இருக்காங்க. அப்புறம் அத்தனை பேர் அவரை கூப்பிடுவாங்கல்ல, அங்கங்க போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டு தான் ஆகும். அப்புறம் என்ன செய்யலாம்? நாம தான் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். இந்த வார்த்தையை அப்படியே அவங்க சாட்சியிலேயே சொல்லியும் முடிச்சுடுவாங்க. இன்றைக்கு அநேகருடைய விசுவாசத்தின் காரியம் இப்படி இருப்பதால் விசுவாசத்தில் உண்டாகிற பலன் குறைந்திருக்கிறது. நீங்க கவனிங்க, வேத வசனத்துல எழுதியிருக்கு. யாக்கோபு 2:22 வசனத்தை பாருங்கள். பூரணம் ஆக்கப்பட்ட விசுவாசம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தேவனிடத்திலிருந்து கிருபைகளை பெற, தேவனிடத்திலிருந்து கிரியைகளை அனுபவிக்க, தேவனிடத்திலிருந்து வல்லமையை அனுபவிக்க, தேவனிடத்திலிருந்து சுகத்தை அனுபவிக்க, தேவனிடத்திலிருந்து பிரசன்னத்தை அனுபவிக்க, தேவனிடத்திலிருந்து பரிசுத்த ஆவியின் மகிமையை அனுபவிக்க, தேவனுடைய வல்லமையுள்ள புயங்களின் மகத்துவத்தை, பராக்கிரமத்தை அனுபவிக்க எனக்கு பூரணமாக்கப்பட்ட ஒரு விசுவாசம் தேவை. அது நான் விசுவாசிய ஆன பின்பு தேவனின் இடத்தில் விரும்புகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரியே, போராட்டங்கள், பிரச்சனைகள் எதுவானாலும் சரி, அவர் கேட்கிற கேள்வியை கவனிங்கள். கொஞ்சம் இடைவிட்டார். இடைவிட்ட பின்பு அவன் 2 பேர் குருடர்கள் கூப்பிடுறாங்க, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் முடியும், உமக்கு சித்தமானால் எங்களை சுத்தமாக்க உம்மால் முடியும். கூப்பிட்டு கொண்டே வருகிறார்கள். தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் சொல்லிக்கிட்டே வராங்க. அவங்க சொல்லிக்கிட்டே வர இவர் அமைதியா இருக்கார். பேசாம வீட்டுக்கு வந்து உள்ளே நுழைந்தார். மறுபடியும் அவங்களே வந்துட்டாங்க. அவங்க வந்து கேட்கிறாங்க, எங்களுக்கு இறங்கும். 2 பேரும்
அவர் ஒரு வார்த்தை கேட்கிறார், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா? ரொம்ப இக்கட்டான நிலை. கண்ணை தொட்டு சுகமாக்குவார் என்று நம்பினார்கள். ஏற்கனவே கீழே துப்பி சேத்த பூசி குணமாக்கியிருக்கார். ஏற்கனவே நீ விசுவாசப்படி உனக்கு ஆகட்டும்னு சொல்லி கையை தொட்டு சுகப்படுத்தியிருக்கார். ஏற்கனவே வந்த ஒவ்வொரு மனுஷனையும் வல்லமை புறப்பட பண்ணி அங்கங்கே சுகத்தை கொடுத்திருக்கிறார். ஓட்டமாய் ஓடுகிறான், வந்து உட்காருகிறான், ஓட்டமாய் ஓடுகிறான், வந்து உட்காருகிறான், ஓட்டமாய் ஓடுகிறான். எங்களுக்கு இறங்கும் என்று கேட்ட ஒரு மனுஷனை கூட அவர் விடவில்லை. ஆனால் இப்பொழுது எங்களுக்கு இறங்கும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற மனிதனை சத்தத்தை கூட கேட்காமல் வந்து கொண்டிருக்கிறார் வீடு வரைக்கும். அவர் வந்து கொண்டிருக்கிற இந்த இடைவெளியை கவனிங்க. இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா? ஒரே ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு அவர்கள் என்ன பதில் சொல்லுகிறார்கள்? என்னோடு கூட இன்றைக்கு தேவ சமூகத்தில் நிற்கிற என் அன்பு சகோதரி, என் அன்பு சகோதரா, என் அருமையான தாயே, என் அருமையான தகப்பனே, எனக்கு இருக்கிற சோதனைகள், நமக்கு இருக்கிற சோதனை, நமக்கு இருக்கிற பிரச்சனைகள், நமக்கு இருக்கிற போராட்டங்கள், நமக்கு இருக்கிற தொல்லைகளை நம் ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லி சொல்லி ஜெபிக்கும் பொழுது பக்கத்தில் நின்று சொல்லுகிறார், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நம்புகிறாயா? விசுவாசிக்கிறாயா? ஒரு கேள்வி கேட்பார். ஆனால் என்ன சொல்ல போகிறோம்? நாங்க கேட்டோம்னா ரொம்ப அருமையா பதில் சொல்லிடுவோம். ஆண்டவரே நீங்க ஒண்ணு செய்யுங்க. அவங்க மனசுல பூந்து, யாருங்க அந்த பெரிய டாக்டர் மனசுல பூந்து ஒரு நல்ல மருந்தா போட்டு அவனை சுகமாக்க வச்சிருங்க. நிச்சயமா நம்முடைய விசுவாசிகளுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையா இருக்கும். என்னன்னு சொல்லுவாங்க, ஆண்டவரே நான் கடங்குக்கு போறேன், அவன் மனசுல பூந்து நான் கேட்கிற பணத்தை எனக்கு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எவ்வளவு காரியத்தை நாம் கவனிக்கிறோம், எவ்வளவு காரியத்திலே நாம் தவறி நிற்கிறோம். ஆனால் வாயை திறந்த மூட மட்டும் மூடுறதுக்கு கூலி கேட்போம். ஏன்னா ஆண்டவர் இப்படி செய்தார், ஐயோ என்னோடு பேசிவிட்டார், ஐயோ என்னோடு பேசிவிட்டார். ஆண்டவர் என் மகனே என்று கூப்பிடுகிறார், மகளே என்று கூப்பிடுகிறார். யாரை போய் கூப்பிட்டாரு? ஏமா 3 வாரமா ஆராதனைக்கு வராத உன்ன மகனேனார், 3 மாசமா பந்தி எடுக்காத உன்ன மகனேங்கிறார், பந்திக்கு மட்டும் வந்து உட்கார்ற உன்ன மகனேங்கிறார். எப்படிமா? எப்படி ஐயா? கொஞ்சம் நம்ம ஆழமா பாருங்க, கொஞ்சம் நம்ம சிந்திங்க. நம்முடைய காலத்தை எவ்வளவோ கடத்திட்டோம், எவ்வளவு கிருபையை இழந்துட்டோம், பிள்ளைகளுடைய கிருபை எவ்வளவு இழந்துட்டோம். பிள்ளை ஏதாவது ஒண்ணு சொன்னா, என் பையன் ஏதாவது செஞ்சுக்கிட்டானா, என் பிள்ளை ஏதாவது செஞ்சுக்கிட்டாங்கன்னா அதனால அவன் போக்குல விட்டு பிடிக்கலான்னு நான் விட்டு பிடிச்சிருக்கேம்மா. ஒரு ஆடு ஒரு மாட்டை கோடாவது போக்குல விட்டு பிடிக்க முடியல மனுஷனுக்கு. அவன் கட்டி வச்சிருக்கிற வளர்த்துற நாய் அது போக்குல விட்டு பிடிக்க முடியல இன்னைக்கு மனுஷனுக்கு. எல்லாம் தெரிந்து எல்லாவற்றையும் உருவாக்கி கொண்டிருக்கிற ஒரு மகனை உணர்வுனால், பிசாசின் அந்தரங்க கிரியைகளினால் அகப்பட்டிருக்கிற, மோக இச்சையினால் அகப்பட்டிருக்கிற, காம வெறி கொண்டிருக்கிற, குடிவெறி கொண்டிருக்கிற, குடியே பழக்கமாய் கொண்டிருக்கிற ஒரு மகனையோ மகளையோ விட்டு பிடிக்கிறது. எவ்வளவோ விசுவாசிகள் இந்த விஷயத்தில் எல்லாம் தங்களை யோசிக்காமலும் சிந்திக்காமலும் இருக்கிறோம் என்பதை பாருங்கள். இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறாயா? ஒரு வார்த்தை அவர் கேட்கிறார், என்னை பார்த்து திடீர் என்று கேட்கிறார். சோகத்துல ரொம்ப சோர்வுல உட்கார்ந்துருக்கேன், நான் உன்னை நடத்துவேன், என்னை நீ விசுவாசிக்கிறாயா? நான் என்ன சொல்லுவேன்? நான் என்ன பதில் சொல்ல போறேன்? அது இருக்கட்டையா, அது இருக்கட்டும். சாதாரணமா பாருங்க, 38 வருஷமா படுத்து கிடக்கிறான் ஒரு இடத்துல. அவனை பார்த்துட்டு, ஏப்பா உனக்கு சுகமாக விரும்புகிறாயா? நீங்க வேத புஸ்தகத்துல வாசித்து பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல. எப்ப நீ சுகமாக விரும்புகிறாயாப்பா? கேட்ட உடனே அவன் என்ன சொல்லியிருக்கணும்? ஆமையா, நான் எவ்வளவு காலமா இருக்கேன், நீங்க என்ன சுகமாக்க எந்திரிச்சு போயிடுவேன். அதுக்கு அவன் சொல்றான், தண்ணி கலக்கிறதுல கொண்டு போய் விடுறதுக்கு எனக்கு ஆள் இல்லைன்னு உட்காந்து கிடக்குறையா? தண்ணி கலக்கும் போது என்ன கொண்டு போய் விடுறதுக்கு ஆள் இல்லைன்னு உட்கார்ந்துருக்கேன். பதில பாருங்க. இதே பதில் தான் இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில். வேதம் சொல்லுகிறதையா, கொஞ்சம் இடைவெளி கொடுத்தார். எனக்கு இறங்கும் என்று 2 பேர் அழுகிறான். வீட்டுக்கு வரும் வரைக்கும் அவர் அவர்களோடு இடைபெடாமல் இருந்தார்.
வீட்டுக்கு வந்து வீட்டுக்குள்ளே நுழைந்தார், அவர்களும் வந்து நுழைந்தார்கள். இந்த இடைவெளி எவ்வளவு என்று தெரியவில்லை. அந்த இடைவெளி நீங்கள் எவ்வளவு தூரம் வைத்துக் கொண்டாலும் எவ்வளவு பக்கம் வைத்துக் கொண்டாலும் அது சரி. ஆனால் இந்த இடைவெளி தான் உங்கள் விசுவாசத்தின் வர்த்தனை. சோதனையின் நேரம், துக்கத்தின் நேரம், பலவீனத்தின் நேரம், சங்கடத்தின் நேரம், இன்னும் சொல்லுகிறேன் வியாதியின் நேரம், சுகமாக முடியாத நேரம், கண்ணீரோடு அழுக வேண்டிய நேரம், கதறுகிற நேரம், இந்த இடைவெளி. இந்த இடைவெளியில் தான் என் விசுவாசம் எப்படி இருக்கிறது என்பதை நான் சிந்திக்க கடனாளியாய் நிற்கிறேன். ஒரு நிமிஷம் யோசனை பண்ணுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் புரட்டி பாருங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சோர்ந்து போக வேண்டாம். இரக்கம் கொள்ளுகிற தேவனுக்கு நான் பிள்ளைகள், மனம் இறங்குகிறவருக்கு நாம் பிள்ளைகள். என் மேல் அவர் மனம் இறங்கும்படி, மனது உருகும்படி காத்திருக்கிறவருக்கு நாம் பிள்ளைகள். மறக்கவே வேண்டாம். தாய் மறந்தாலும் மறக்க மாட்டேன் என்று உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறவருக்கு நாம் பிள்ளைகள். நம்மோடு இடைபடுகிறவருக்கு நாம் பிள்ளைகள். நம்முடைய துக்கம் இன்னதென்று அறிந்தவருக்கு நாம் பிள்ளைகள். என்ன சுருக்கமாய் சொன்னால், ஏற்றுக்கொண்டு சுமந்தார் என்று எழுதியிருக்கிறது. என் பாரம் எவ்வளவு என்று சுமந்து பார்த்தவருக்கு நாம் பிள்ளைகள். நம்முடைய துக்கம் எவ்வளவு என்று அதை எடுத்து பார்த்தவருக்கு நாம் பிள்ளைகள். நம்முடைய மன வியாகுலம் எவ்வளவு இருக்கும் என்று வியாகுலப்பட்டவருக்கு நாம் பிள்ளைகள். இத்தனை அனுபவத்தையும் அனுபவித்தவருக்கு நாம் பிள்ளைகளாயிருப்பதால் ஒரு பிள்ளையின் வேதனை அவருக்கு தெரியும். ஒரு மகனின் துயரம் அவருக்கு தெரியும். ஒரு மகனின் சஞ்சலம் அவருக்கு தெரியும். ஒரு மனுஷனின் எவ்வளவாய் அவன் அங்கலாய்க்கிறான் அவருக்கு தெரியும். எங்களுக்கு இறங்கும் என்று அழுகிறவனின் அழுகை அவருக்கு தெரியும். அவன் எப்படி அழுகிறான், எதை நினைத்து அழுகிறான், அவனுடைய அங்கலாய்ப்பு என்ன, அவனுடைய காரியம் என்ன, அவனுடைய வாழ்க்கையில் அவன் இழந்து போனவைகள் என்ன, அவனால் ஏன் இப்படி இருக்க முடியவில்லை, எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனால் கொஞ்சம் இடைவெளி மாத்திரம் உண்டு. கேட்ட உடனே அவர் செய்யலப்பா, கேட்ட அழுதேன் உடனே செய்யல, புலம்பி பார்த்தேன் உடனே எனக்கு செய்யல, துக்கப்பட்டு அழுதேன் உடனே எனக்கு செய்யல. அதனால நான் என்ன செஞ்சிட்டேன், இப்போ எங்கேயாவது ஒரு ஊழியக்காரர் பெரியவருங்கிற பேர்ல வந்தார்னா நான் ஓடி அங்க உட்கார்ந்து தலையில கையை வச்சு ஜெபம் சொல்றேன். ஒருவேளை இந்த இடைவெளி இருக்கு இல்லைங்களா ஐயா, வேத சொல்லுகிறது உங்களுக்காக ஆலயம் உண்டு, உங்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிற போதகர் உண்டு, உங்களுக்காக உங்கள் ஆத்மாவிற்காக இரவும் பகலும் ஜெபிக்கிற இடங்கள், ஜெபிக்கிற ஆலயங்கள், ஜெபிக்கிற ஆட்கள் உண்டு. இந்த இடைவேளையை எப்படி பயன்படுத்துகிறீர்கள்? இந்த கொஞ்ச தூரத்தை உங்கள் விசுவாசத்தில் எப்படி கொண்டு வருகிறீர்கள்? எங்களுக்கு இறங்கும் என்று சொன்னார், அவர் கேட்கல. அவர் கேட்காத போன உடனே முறையா அவங்க என்ன செய்திருக்கணும்னா, அவர் நமக்கெல்லாம் செய்ய மாட்டாரியா, அவங்க ஜாதிக்காரனுக்கு செய்வார், அவங்க கோத்திரக்காரனுக்கு செய்வார், அவங்க ஆட்களுக்கு அவர் செய்வார், அவர் யூதனா இருக்கிறதுனால ஒருவேளை அவங்களுக்கெல்லாம் செய்வார், நம்ம எல்லாம் அவர் கண்டுக்க மாட்டார், அப்படி சொல்லி அவர்கள் அப்படி திரும்பி இருக்கலாம். ஆனா அவங்க அதை செய்யல. திரும்ப அவர் போகிற இடம் வரைக்கும் வந்து அந்த வீட்டுக்குள்ள நின்றுட்டு எங்களுக்கு இறங்கும், வாசல்ல நிக்கிறாங்க, எங்களுக்கு இறங்கும். அவர் வந்த உடனே ஒரே ஒரு கேள்வி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறாயா? அவங்க சொல்றாங்க, ஐயா விசுவாசிக்கிறோம், தைரியமா சொல்றாங்க. எங்க 2 பேருடைய 4 கண்களையும் திறப்பதற்கு உமக்கு முடியும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த விசுவாச வார்த்தை இன்றைக்கு எத்தனை விசுவாசிகள் வாய் திறந்து பேச முடியும்? என்னிடத்தில் உள்ள இந்த கொடுமையான வியாதியை சுகமாக்க உம்மால் முடியும், நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் அறிக்கையிட முடியும்? எனக்கு இருக்கிற இந்த சுகவீனம், எனக்கு இருக்கிற இந்த பலவீனம், எனக்கு இருக்கிற இந்த சங்கடம், எனக்கு இருக்கிற இந்த மூல வியாதி, எனக்கு இருக்கிற இந்த ரத்த போக்கு, எனக்கு இருக்கிற இந்த கர்ப்பப்பை கோளாறு, எனக்கு இருக்கிற இந்த வலதுகை தொல்லை, எனக்கு இருக்கிற இந்த வலது கண்களின் தொல்லை சுகமாக்க உம்மால் முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். தைரியமாய் சொல்ல முடியுமா? விசுவாசித்து அவர் என்ன செய்ய போகிறார் என்றே நாள் காத்திருக்க முடியுமா? ஆலயத்துல வந்து உட்கார்ந்து காத்திருக்க முடியாதையா? ஆஸ்பத்திரியில போய் உட்கார்ந்து காத்திருக்க முடியும்? காலையில 4 மணிக்கு வீடியோ காலையிலேயே போன் பண்ணி டோக்கனை போட்டு ராத்திரி 9 வரைக்கும் நின்றுட்டு இருக்க முடியும். பாலா போன ஆஸ்பத்திரிக்கு போய் இப்படி ஆயிடுச்சுனே வெளியில சொல்லிக்கிட்டே வர முடியும். ஆனால் இதை செய்ய வல்லமை உள்ளவர் என்ற அந்த அதிகாரியின் இடத்துல உட்கார்ந்து இதை செய்ய உமக்கு அதிகாரம் உண்டு என்று நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு இதை செய்தருளும் என்று கேட்க முடியவில்லை.
என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, நீங்கள் யார் எப்படிப்பட்ட நிலையில், என்ன தொல்லையில், என்ன கஷ்டத்தில், என்ன நெருக்கடியில் இருந்தாலும் சரி, உங்கள் நெருக்கடி, உங்கள் தொல்லைகள், உங்கள் கஷ்டங்கள், உங்கள் பிரச்சனைகளுக்கு எல்லாவற்றிற்கும் பதில் கொடுக்க அதிகாரம் நிறைந்த ஒரு ஆண்டவர் இந்த பூமியிலே இருந்தார், இருக்கிறார், உயிரோடு எழுந்தவராய் நிற்கிறார். 2 பேர் தேடினார்கள், கதறி எழுதார்கள், ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும், ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும், ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும். யாரும் ஒத்தாசை செய்யல. கொஞ்சம் இடைவெளி அவர்களுக்குள்ளே. மறுபடியும் அவர்கள் தங்களை ஆராய்ந்து பார்க்கிறார்கள். அவரை விடக்கூடாது, அவரை விடக்கூடாது, அவரை தொடரலாம். அவர் ஏதாவது ஒன்று நமக்கு செய்வார். அவருக்கு அந்த வல்லமை இருக்கு, அவருக்கு அந்த பலன் இருக்கு. அவர் தேவனுடைய குமாரன், அவர் அற்புதங்களை செய்கிறவர், அவர் அதிசயங்களை செய்கிறவர். இவரை குறித்து தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார், இவரை குறித்து முற்பிதாக்கள் சொல்லியிருக்கிறார்கள், இவரை குறித்து இதுவரைக்கும் நாம் கேள்விப்படுகிறோம். செய்யலாம். அதே விசுவாசத்தோடு எங்களுக்கு இறங்கும். அவர் கேட்கிறார், உங்களுக்கு இறங்குவதற்கு எனக்கு பலன் உண்டு என்று நீங்கள் நம்புகிறீர்களா? என் கடனுக்கு எனக்கு இறங்கு, என் பிரச்சனைக்கு எனக்கு இறங்கும். நிச்சயமா உங்களால் முடியும்னு நான் நம்புறேன். நாங்க விசுவாசிக்கிறோம். அறிக்கை, இந்த அறிக்கைக்கு பின்பு நடந்த சம்பவம், நீ விசுவாசிக்கிறபடி உனக்கு ஆகட்டினார். இங்குதான் நாம் எல்லாரும் கவனிக்க வேண்டியது. நான் ஜெபித்து முடிக்கிறேன், நீ வீட்டுக்கு நீங்க சிந்தியுங்கள். நீ விசுவாசிக்கிறபடி உனக்கு ஆகட்டும். பாதி பேர் கிறிஸ்தவங்கள்ல இருந்து போயிடுவாங்க. பாதி பேர் இந்த மாதிரி காரியமே நமக்கு வேண்டாம் ஐயா, அள்ளி கொடுப்பாருன்னு போனேன், நீயே உனக்கு முடிஞ்ச பார்த்துக்கிட்டாரு. ஐயோ ஐயோ, எல்லா வார்த்தையும் பேசுவோம். இல்லை, இன்றைக்கு யோசிங்க. இன்றைக்கு யோசித்து அவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, உமக்கு இதை செய்ய வல்லமை உண்டு என்று நான் அறிந்திருக்கிறேன். உம்மால் முடியும், எனக்கு நீர் அதை செய்தரணும். எனக்கு விசுவாசம் போதலைன்னா என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க, எனக்கு இதை செய்து கொடுங்க, உங்க முகத்தை நான் தேடி வந்திருக்கிறேன். அப்படி சொல்லி ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவோம். உங்கள் கஷ்டம், நெருக்கம், உங்கள் போராட்டம் எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்திலே சொல்லுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். கொஞ்ச நேரம் நாங்கள் வேதத்தை திறந்தோம். 2 குருடர்கள் உமக்கு பின்னால் அழுது புலம்பி வந்ததை நாங்கள் அறிகிறோம். அவர்கள் தங்களுடைய காரியங்களை யோசிப்பதற்கு, தங்களுடைய காரியங்களை சிந்திப்பதற்கு, தங்களுடைய உபத்திரவங்களை பெரிதாக்கி எதற்கென்று சலித்துக் கொள்வதற்குள்ள சந்தர்ப்பம் நீ கொடுத்ததை நாங்கள் அறிகிறோம். அவர்களைப் போல உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளின் வாழ்க்கையில் போராட்டங்கள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள், குருட்டுத்தன்மைகள், பலவீனங்கள், அவமானங்கள், நிந்தைகள் எதுவானாலும் கூப்பிட்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை அவர்களுக்கு உம்மிடத்திலிருந்து சகாயம் கிடைக்காத நிலை இருந்து அந்த நிலை ஒரு இடைவெளியை போல் இருக்குமானால், இந்த இடைவெளியில் அவர்கள் சோர்ந்து போகாமல் திரும்ப முடியும் முகத்தை பார்க்க உம்மிடத்திலே ஓடி வரும்படி செய்யும். வீட்டுக்குள் நுழைந்தீர், அந்த வீட்டு வாசலுக்குள் அவர்களும் நுழைய தொடங்கி ஆண்டவரே என்று கதறினது போல தேவனுடைய வீடாகிய தேவாலயங்களை தேடி ஓடி உம்முடைய பிள்ளைகள், உமக்கு இதை செய்ய வல்லமை உண்டு என்று நான் விசுவாசிக்கிறோம், உமக்கு இதை செய்ய வல்லமை உண்டு என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம், உமக்கு இந்த காரியங்களை செய்ய அதிகாரம் உண்டு என்று விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்களில் விசுவாசம் குறைவானால் எங்கள் விசுவாசத்தை பூரணப்படுத்தி எங்களுக்கு இன்றைக்கு இந்த அற்புதத்தை செய்தருளும் என்று சொல்லி கேட்கிற உள்ளத்தை அவர்களுக்கு தார். அப்படி உம்முடைய பிள்ளைகளில் அவர்கள் கேட்பார்களானால் தயவாய் இரக்கம் காண்பியும். அவர்களை மறந்து விடாதிரும். அவர்கள் உபாதைகள், அவர்கள் தொல்லைகள், அவர்கள் நெருக்கங்கள், அவர்கள் கஷ்டங்கள், அவர்கள் போராடுகிற போராட்டங்கள், அவர்களோடு கூட கிரியை செய்கிற சகல அதிகாரங்களும் இந்த நிமிஷத்தில் அவர்களை விட்டு நீங்கத்தக்கதாக உம்மிடத்திலிருந்து சகாயம் உண்டாகட்டும். என்னால் கூடும் என்று விசுவாசிக்கிறீர்கள், உங்கள் விசுவாசத்தின்படி என்று சொன்னீரே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த விசுவாசத்தை உற்பத்தி ஆக்கித்தார். அதே சமயத்தில் அவர்கள் விசுவாசித்து கேட்கிற அந்த கிருபைகளும் அவர்களுக்கு உண்டாகும்படி செய்யும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். தங்களை ஆராய்ந்து பார்க்கிற உள்ளத்தை அவர்களுக்கு தாரும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தாழ்மையாய் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமே, ஆமே. விசுவாசத்தின் பலனை கட்டளையிடும்படி ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவர் உங்கள் விசுவாசத்தின் பலனையும் உங்கள் தலையின் மேல் கட்டளையிட்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே, ஆமே.